என்ன கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட அந்த அமௌண்ட்டே வாங்கலல. வரட்டும் கேட்போம். என்ன சொல்லி கேட்கலாம்? ஏதாவது சொல்லுவோம். அப்பா பாப்பா பாப்பா வெளியே ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஆன விலை குதிரை விலை சொல்றான். காலம் ரொம்ப மாறிடுச்சு. இனிமே காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. என்னங்க வீடு கிளீன் பண்ணணுங்க. பண்ணுடி, அதுக்கே என்ன கேக்குற? என்னது பண்ணுடியா? என்னாலலாம் தனியா கிளீன் பண்ண முடியாது. அதான் பக்கத்து வீட்டுல கிளீன் பண்ற அக்கா கிட்ட கேட்டேன். 2500 ரூபாய் சொல்றாங்க. என்னது 2500 ரூபாவா? என்னங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? லாஸ்டா வீடு எப்போ கிளீன் பண்ணோன்னு தெரியுமா? எப்ப பண்ணோம்? பொங்கலுக்கு பண்ணோம். இப்ப விநாயகர் சதுர்த்தியே வரப்போகுது. இப்படியே வீட்டை வச்சிருந்தோம் அவ்வளவுதான். கரப்பாம்பூச்சியும் மூட்டைப்பூச்சியும் காசே கொடுக்காம வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கும். நான் வேணா உனக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி மூட்டைப்பூச்சிய கொள்ற நவீன மிஷின் வாங்கி தரவா? அதுக்குள்ள மூட்டைப்பூச்சிய போட்டு லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி கொன்னிடு. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2400 ரூபாய் லாபம் தானே. என்ன நான் சொல்றது? ஓ, மூட்டைப்பூச்சிக்கு சின்ன உரலுக்கல் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. அப்படியே கரப்பாம்பூச்சிக்கு ஒரு அம்மிக்கல்ல வாங்கி கொடுத்துருங்க. கையோட வீட்டுல இருக்க எல்லா கரப்பாம்பூச்சியும் மூட்டைப்பூச்சியும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நான் அந்த குட்டி வரல உள்ளங்கையில வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி கொன்னதேன். சரியா? பண்ணிடலாமே. லூசாங்க நீங்க. கிளீன் பண்ண 2500 ரூபாய் கொடுங்க. இல்லன்னா என்னடி? இல்லன்னா ஒரு 1500 ரூபாய் கொடுங்க. நானே ஒரு வாரம் டைம் எடுத்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறேன். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்வோம். ஆளுக்கு 50-50. எனக்கு 750, உனக்கு 750. சரியா? நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டு நீங்க 2 பேரும் டீலிங் பேசுறீங்களா? வரேன் இருங்க. அம்மா, அன்னைக்கு என்ன டீச்சர் கிட்ட மாட்டி விட்டல. என்ன அன்னோன் நம்பர்னு வருது? ஹலோ, ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க டீச்சர். ஐயோ, ஸ்கூல்ல இருந்து கால் வந்திருக்கும் போலயே. அன்னோன் நம்பர்னு தானே வந்திருக்கும். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? நான் இத்தனை நாளா உங்க போன் கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் கால் வரதில்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்குமே கால் பண்ண மாட்டேன்றீங்க. என்னது போன் நம்பர் மாத்தி கொடுத்திருக்காளா? ஐயோ, மாட்டணும் இன்னைக்கு. டீச்சர், இவ வீட்டுக்கு வந்து ஒரு வேலையும் பண்றது இல்ல. வேலை கிடக்குது, வேலை படிக்கதே இல்ல. வீட்டுக்கு வந்தா புக்கு ஒரு பக்கம் கிடக்குது, இவ ஒரு பக்கம் கிடக்குறா. அப்படிதான் போயிட்டு இருக்கு. வாயை திறந்தாலே பொய் பொய் பொய், வேற எதுவுமே வரதில்ல. 24 மணி நேரமும் போனும் கையுமாவே சுத்துது. இவளை விட்டு போன் இருக்க மாட்டேங்குது, போனை விட்டு இவ இருக்க மாட்டேங்க. பொழுதுனிக்கும் போன்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றா. எங்க ஸ்கூல்ல எல்லாம் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றா. எங்க ஸ்கூல்ல ரேங்க் கார்டு சிஸ்டமே கிடையாதுன்னு ப்ராமிஸ் பண்றா. போச்சு, முடிச்சு விட்டீங்க போங்க. வீட்டுல சொல்ற எதையுமே கேட்கறது கிடையாது. இப்படியே போனா இவளை வச்சுட்டு நான் என்ன டீச்சர் பண்றது? இவளை வச்சுட்டு நான் ஊறுகாய் தான் போடணும் போல. ஊறுகாயா? நல்லா படிக்கலாம், ஊறுகாய் தான் போடணுமோ? ஆமா. அம்மா, இன்னைக்கு உன்னை அப்பா கிட்ட மாட்டி விட்டுறனா இல்லையான்னு அப்பா அப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். 3 ஷேரா பண்றீங்களா? எனக்கும் ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது. உனக்கு எதுக்கு 500 ரூபாய்? ஆல்ரெடி ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி 500 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அதுக்கே இன்னும் கணக்கு வந்து சேரல. இப்ப உனக்கு எதுக்கு 500 ரூபாய்? அப்பா, அது கிஃப்ட்டுக்குப்பா. இது எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன், அதான். பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் தான் குமிஞ்சி கிடக்குது. இன்னும் ட்ரெஸ் எடுக்கணுமா? சரி விடுங்க, அப்படியே பண்ணிடலாம். 3 பேரும் வெப்பன்ஸ் எடுக்கலாமா? சரியா? அம்மா, நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ மேல ஏறி தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கு. சரிம்மா. அம்மா, இதுல தேவை உள்ள ஆணி எது, தேவை இல்லாத ஆணி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். போய் புடுங்கு போ. என்னங்க நீங்க என்ன பண்றீங்க?
அதான்டி வீடுலாம் ஒட்டடையா இருக்குன்னு சொன்னியே, அதான் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏத்த கரெக்டான வேலையை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. குட்டி உரலுக்கல்லும் அம்மிக்கல்லும் தரவா? இந்த குசும்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போய் வேலைய பாரு. நச நசன் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வேலைய முடிங்க. நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? உங்களுக்குலாம் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்றதுதான் என்னோட வேலை. எங்களுக்கு வேலை சொல்றதுதான் உன் வேலையா? அப்ப உன் காசை 2ஆ பிரிச்சு நாங்க 2 பேரும் எடுத்துக்கிறோம், சரியா? நான் உங்களுக்கு வேலை சொன்னா தானே வீட்டுல என்ன வேலை இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நீயும் போய் ஒவ்வொரு வேலையா செய். இந்தாங்க லிஸ்ட். இந்த டைரியில இருக்க எல்லா வேலையும் பண்ணணும். என்னடி நோட்டை கொடுக்குற? இந்த நோட்டு ஃபுல்லாவாடி வேலை? சரி, நீ என்ன வேலை பார்க்க போற? இதோ ஜன்னல் எல்லாம் தூசா இருக்கு, நான் போய் துடைக்கிறேன். சரி, போய் பண்ணு போ. சஞ்சு, நீ ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்ப்பா. அப்ப வா, மேல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே இறக்குவோம். என்ன, மேல இருக்கிறதெல்லாம் கீழே இறக்க போறீங்களா? நிறுத்துங்க. ஏன்டி நிறுத்த சொல்ற? நான் மேல கிளீன் பண்ணிக்கிறேன், நீங்க போய் பாத்ரூம் கிளீன் பண்ணுங்க. பாத்ரூமா? ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்ணிட்டு போய் அப்புறமா கிளீன் பண்றேன். சஞ்சு, அந்த ரோஸ் கலர் பேஸ்கெட்க்கு மேல ஏதோ கவர்ல கட்டி இருக்கு, அது கீழே இறக்கு. என்னங்க என்னடி இதெல்லாம் ஃபுல்லா பாக்ஸா வாங்கி குவிச்சு வச்சிருக்க? இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இல்லைன்னா என்னால கிச்சன்ல ஒர்க் பண்ணவே முடியாது. பிளாஸ்டிக் டப்பா எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஷார்ட்ஸை பார்த்து திடீர்னு ஒரு பொடியை அரைப்பேன், அதை எதுல போட்டு வைப்பேன்? இந்த பிளாஸ்டிக் டப்பா இருந்தாதான் அதுல கொட்டி வைக்க முடியும். விக்ஸ் டப்பால எல்லாமா பொடி போட்டு வைப்பேன்? ஒருவேளை முக்கு பொடி போட்டு வைப்பாலோ? மேலெல்லாம் நீயே கிளீன் பண்ணு. சஞ்சு, வா, நம்ம கிச்சன் செல்ஃப்ல மசாலா டப்பாலாம் எடுத்து வச்சுட்டு செல்ஃபை கிளீன் பண்ணுவோம். சரிப்பா. என்னங்க, வீடெல்லாம் கிளீன் பண்றதால ரொம்ப டஸ்டா இருக்கு. கிச்சன் செல்ஃப் கிளீன் பண்ணும்போது பாக்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகாம பாத்துக்கோங்க. சரி. இங்க பாத்தியா சஞ்சு, கிச்சன் செல்ஃபுக்கு ஸ்கிரீன் போட்ட ஒரே அம்மா உங்க அம்மா தான். இங்க பாரு, ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குல்ல, ஓபன் பண்ணி பாப்போமா? வேணாம்ப்பா, சுத்த சொருபினி வந்தாங்க ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க. பொட்டுக்கல்ல ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 ரூபாய் கரெக்ட் பண்ணிடுவாங்க. சொல்லிட்டு அவ்வளவுதான். அவ கிடக்குற வெங்காயம், நம்ம ஓபன் பண்ணி பாப்போம். சரிப்பா, அப்புறம் உங்க விருப்பம். இவ்வளோ காசு வச்சிருக்கா? போச்சு, இன்னைக்கு அம்மா மாட்டினாங்க. எவ்வளோ 1000 ரூபாய் வச்சிருக்கா? ஐயோ, தெரிஞ்சிருச்சா? இது என்ன 1000 ரூபாய்? அது கேபிளுக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த காசு. அதான் டிவி 3 மாசமா எடுக்கலையோ? என்கிட்ட கேபிள் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாவை நீ பொட்டுக்கல்ல டப்பால சேர்த்து வச்சிருக்க. இல்லங்க, எல்லா டப்பாவையும் ஓபன் பண்ணி பார்த்துவோம் செஞ்சோ. சரிப்பா, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். நானே வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிறேன். A few moments later. மொத்தம் 10,000 ரூபாய். என்னது 10,000மா? பேலன்ஸ் 1300. நான் தான்ப்பா பத்திரமா இருக்கட்டுன்னு வச்சிருந்தேன். இந்தாங்கப்பா. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் போய் உட்காருங்க, நானே வீடு ஃபுல்லா கிளீன் பண்றேன். எங்கெங்க எவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.